Hello friends, this video is regarding traditional programming versus machine learning. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே புதுசாக மெஷின் லேர்னிங் படிக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் பேரடைமில் ட்ரெயின் ஆயிருப்பாங்க. வென் தே கம் டு அ நியூ பேரடைம் லைக் மெஷின் லேர்னிங், அதனோட டிஃப்ரென்ஸ் என்ன, ஹவு இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கோட ஸ்டைல் என்ன, மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராமிங்கோட ஸ்டைல் என்னன்னு நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இட் would be பெட்டர். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கோட ரீகேப் பார்த்துக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்னா என்ன? ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்னா வி வில் ஹாவ் அ இன்புட். அந்த இன்புட்டை சில ரூல்ஸ் மேலே நம்ம அப்ளை பண்ணுவோம், நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான், ஒரு பர்சன் ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா நம்ம எப்படி ரூல் எழுதுவோம்? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் வேணும். ஸோ ஒரு பர்சனோட ஏஜ் தான் நமக்கு இன்புட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ அப்போ அந்த இன்புட்டை எதுக்கு நம்ம பாஸ் பண்ணுவோம்? செட் ஆஃப் ரூல்ஸ்க்கோ இல்லை ஒரு ரூல்க்கோ நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுவோம். ரூல்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் தீஸ் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். இஃப் எல்ஸ் மூலமாக பண்ணலாம், லூப் மூலமாக பண்ணலாம். நமக்கு ரூல் ஆர் லாஜிக் இதை பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எஸ்பெஷலி ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் பைத்தன், ஜாவா, C++, அதுலலாம் நமக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரூல் எழுதுவோம். ஸோ இந்த ரூலை லாஜிக்னு சொல்லுவோம். லாஜிக்னா என்ன? நம்ம கொடுக்குற இன்புட் ப்ராசஸ் ஆகிறதே லாஜிக்கில் தான். அந்த ப்ராசஸோட அவுட்புட் தான் நமக்கு எலிஜிபிளா இல்லையான்னு கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன ரூல் எழுதியிருக்கோம்? நம்ம ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தால் அந்த பர்சன் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். அதை தவிர்த்து எது இருந்தாலும், அதை தவிர்த்துனா டெஃபினெட்லி லெஸ் தென் 18 இருந்தால் த பர்சன் இஸ் நாட் எலிஜிபிள். ஸோ திஸ் இஸ் அ லிமிட்டட் லாஜிக், அவ்வளோதான். ஸோ இந்த இன்புட்டுக்கான அவுட்புட் என்ன? எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 இஸ் டெஃபினெட்லி கிரேட்டர் தென் 18. அதனால அந்த பர்சன் வித் ஏஜ் 20 இஸ் டெஃபினெட்லி எலிஜிபிள் டு ஓட். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கோட ஒரு வே ஆஃப் ப்ராசஸிங். நமக்கு இன்புட் இருக்கும், ரூல் செக் பண்ணுவாங்க, ஆர் லாஜிக் கம்ப்யூட் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நான் இதையே வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? வேர் இட் ஒர்க்ஸ். எங்கே வந்து நமக்கு ரூல்ஸ் ரொம்ப கிளியராக ஃபிக்ஸடாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஓட் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஏஜ் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு அதில் எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? அதில் வி வில் ஹேவ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். இல்லை ஒரு கண்டிஷன், 3 நம்பர் இருந்தால் எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் இருக்கும். இல்லை 2 நம்பர் இருக்குன்னா ஒரே கண்டிஷனில் கூட செக் பண்ணிக்கலாம். அதில் எப்படி எழுதுவோம்? இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, அப்போ ஏ இஸ் கிரேட்டர், எல்ஸ் பி இஸ் கிரேட்டர், இப்படி தான் நம்ம போடுவோம். ஸோ எங்கேயுமே இன்புட் இருக்கும், நம்ம பண்ணுற டாஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூல் மாறும், அதை பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கிளியராக இருக்குது, ஃபிக்ஸடாக இருக்குது. இப்போ ஏஜ் செக் பண்ணோன்னா, எலிஜிபிலிட்டி செக் பண்ணோன்னா அதுக்கு இப்படி தான் ரூல் எழுதணும். நம்பர் கிரேட்டர் தான் இருக்குன்னா அதுக்கு இப்படி தான் ரூல் எழுதணும். ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எழுதணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன டாஸ்க் எதிர்பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் லாஜிக் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக்கணும்னு எதை நினைப்போம்? லாஜிக்கை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ அந்த லாஜிக் ஆர் வெரி கிளியர் அண்ட் ஃபிக்ஸட். ப்ராப்ளம்ஸ் வில் பி வெரி சிம்பிள் அண்ட் லாஜிக்கல். ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் மூலமாக நம்ம ஹேண்டில் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சிம்பிள் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸாக இருக்காது. பிகாஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற லாஜிக்ஸ் எல்லாமே அது சிம்பிள் லாஜிக்ஸாக தான் இருக்கும் வென் கம்பேர் டு மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹேண்டில் வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வென் கம்பேர் டு மெஷின் லேர்னிங். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன் மெஷின் லேர்னிங்கில் அதிகமான டேட்டா தேவைப்படுதுன்னு. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20, ஒரே ஒரு நம்பர் தான் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். இதே நம்ம அரேல கொடுக்கலாம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம், 100 ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா கொடுக்கலாம். அது எல்லாமே ஸ்மாலர் இன் சைஸ் தான், நம்மளால ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான். ஸோ அதனால ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் ஓரளவுக்கு மேலே அதிகமான டேட்டாவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம் வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க? கால்குலேட்டர் ப்ரோக்ராமிங், bank transactions, sorting algorithm, and many kinds of small business applications.
ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கார வந்த ப்ராப்ளம் சால்விங் திங்ஸ். இப்போ நம்ம மெஷின் லேர்னிங்க்கு போகிறோம். ஸோ வாட் இஸ் மெஷின் லேர்னிங் பேரடைம்? ஸோ ஹவு இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து வரப்போகிறது கிளியராக நம்ம அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்க முடியும். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் மெஷின் லேர்னிங் டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ரூல்ஸ், இங்கேயே மாறுது பாருங்க. ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்ல என்ன பண்ணோம்? we were writing rules. ஆனால் இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ரூல்ஸ் நம்ம ரூலே எழுத போகிறது இல்லை. we feed the system lots of data. So traditional programming என்ன பண்ணுச்சு? handled very small amount of data, but machine learning expects lots of data. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை ஹியூமன் லேர்னிங் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா வெரி லிமிட்டட் நாலேஜ் இருந்ததுன்னா அதை உங்களால் எங்கேயாவது அப்ளை பண்ண முடியுமா? அதை யூனிக்காக எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஒரு கான்செப்டை பற்றின ஓவரால் குட் நாலேஜ், அதை எங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் அது ஃபெயில் ஆயிருக்கு, எங்கெல்லாம் அது எக்ஸலண்ட்டாக இருந்திருக்குன்றத ஒரு வாஸ்ட் நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் அந்த கான்செப்டை இன்னொரு புது இடத்துல அப்ளை பண்ணி ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். இல்லை உங்களால் இன்னும் நல்லா அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மெஷின் லேர்னிங் என்ன பண்ணுது? அதுகிட்ட ஆல்ரெடி ஒரு லேர்னிங் அல்காரிதம் வச்சிருக்கு. அந்த லேர்னிங் அல்காரிதம் வச்சு நீ டேட்டா மட்டும் கொடு, அந்த டேட்டாவை நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ அந்த டேட்டாவை அந்த லேர்னிங் அல்காரிதம் வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நம்ம தான் லேர்னிங் அல்காரிதம் ஹியூமன் லேர்னிங்ல. அதே மாதிரி மெஷின் லேர்னிங்ல லேர்னிங் அல்காரிதம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதமா இருக்கலாம், இல்லை டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்கிங் அல்காரிதமா இருக்கலாம். அது அப்புறமா வர ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். பட் ஏதோ ஒரு அல்காரிதம் அந்த டேட்டா கேட்குது. அங்கே போய் நீங்கள் லிமிட்டடாக 10 காலம் 10 ரோஸ் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாவில் இருக்கிற பேட்டர்ன்ஸை அதனால ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால தான் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் எக்ஸ்பெக்ட்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டேட்டா. நீங்கள் குவாலிட்டியான அதிக அளவான டேட்டாவை கொடுக்க உங்கள் அல்காரிதம் அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும். அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அல்காரிதம் தான் we call it as மாடல். ஸோ இங்கே ரூல்ஸ் எங்கே இருக்கு? ஆஸ் அ ப்ரோக்ராமரா நீங்கள் ரூல்ஸ் நீங்கள் எழுத போகிறதில்ல. யூ ஆர் கோயிங் டு கிவ் அ டேட்டா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, குவாலிட்டியான டேட்டா. அண்ட் தென் அந்த குவாலிட்டியான டேட்டாவை எந்த கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதம்க்கு கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதமை சூஸ் பண்ணுறது தான் உங்கள் வேலை. அண்ட் தென் அந்த அல்காரிதம் அந்த டேட்டாவை ஸ்டடி பண்ணி அதனோட இன்டர்னல் ரூல்ஸ்னால ஒரு மாடலை கிரியேட் பண்ண போகுது. ஒன்ஸ் த மாடல் இஸ் கிரியேட்டட், நீங்கள் புதுசாக அதுக்கு டேட்டா கொடுக்கும்போது உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த மாடலை டெஸ்ட் பண்ண போகிறீங்க. டேட்டா செட்டில் கொடுத்த டேட்டா இல்லை, அதுலேருந்து வேற விதமாக இருக்கிற டேட்டாவை கொடுக்க போகிறீங்க. கொடுத்தா ஏற்கனவே படித்த நாலேஜை வச்சு அந்த மாடல் உங்கள் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற ரிசல்ட்டை கொடுக்கும். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் கிளியராக பார்க்கலாம் டயக்ராமோட. ஸோ ப்ராசஸ் என்ன? இப்போ நம்ம சொன்னது தான் ப்ராசஸ். டேட்டா இருக்கு, அதை லேர்னிங் அல்காரிதம்க்கு கொடுக்குறோம். அந்த லேர்னிங் அல்காரிதம் அந்த டேட்டாவை ஸ்டடி பண்ணி இட் கிரியேட்ஸ் அ மாடல். ஸோ மாடல்னா என்ன? டேட்டாவை படித்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு லேர்னிங் அல்காரிதம். அந்த மாடல் என்ன கொடுக்க போகுது? ப்ரெடிக்ட் பண்ண போகுது. இங்கே அவுட்புட் கிடையாது, இங்கே ப்ரெடிக்ஷன் தான் நடக்க போகுது. ப்ரெடிக்ஷன்னா என்ன? ஃபோர்காஸ்ட் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட நிறைய இமெயில்ஸ் இருக்கு. அந்த இமெயில்ஸ் சிலது ஸ்பேமாக இருக்கு, சிலது நாட் ஸ்பேம்னு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் டேட்டா. என்கிட்ட ஒரு 1000 மெயில்ஸ் இருக்கு, அதில் ஒரு 450 மெயில்ஸ் வந்து ஸ்பேம், ஒரு ரெஸ்ட் 550 வந்து நாட் ஸ்பேம்னு நான் மார்க் பண்ணி டேட்டா செட்டாக வச்சிருக்கேன். ஸோ இதை நான் யாருக்கு கொடுக்க போறேன்? ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதம்க்கு கொடுக்க போறேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதமை யார் எழுதுவா? நான் இல்லை, ஆல்ரெடி எழுதி நமக்காக சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதமை சூஸ் பண்றேன். நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதம் இருக்கு. என்னோட இமெயில், ஃபியூச்சர்ல வர இமெயில் ஸ்பேமா நாட் ஸ்பேமான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு மாடலை கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த மாடல் எப்படி கிரியேட் பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு சூஸ் த ரைட் அல்காரிதம் அண்ட் ஐ எம் கோயிங் டு சூஸ் த ஃபீட் த அல்காரிதம் with the lots of email related data. இப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதம் இந்த டேட்டாவை கோ த்ரூ பண்ணி
it is going to create a model. Now, this model will be able to predict a new email as either as spam or as not spam. ஸோ அப்போ நியூ டேட்டானா என்ன? இந்த டேட்டா செட்ல இல்லாம நான் புதுசா ஒரு இமெயில காமிச்சு இது ஸ்பேமா இல்லையா பார்த்து சொல்லுன்னு சொன்னா அந்த மாடல் will predict based on the knowledge it has and the input data it has been given, அது ஸ்பேமா நாட் ஸ்பேமான்னு சொல்லும். சரியா? இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்க டேட்டா கொடுக்கணும், என்ன அல்காரிதம் சூஸ் பண்ணணும், அந்த மாடல் கொடுக்குற ப்ரெடிக்ஷன் கரெக்டா தப்பா, இதெல்லாம் நமக்கு அசஸ் பண்ண தெரியும். வேற நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்ல என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரியும் நம்ம 20 கொடுத்தா வாட் இஸ் த அவுட்புட் வி வில் எக்ஸ்பெக்ட் ஃபார் ஓட்டிங் எலிஜிபிள்னு வரணும், நம்ம 3 ஏஜ் கொடுத்தா நாட் எலிஜிபிள்னு வரணும் அப்படின்ற அறிவு நமக்கு இருக்கும். இங்க ஒரு மெயில ஸ்பேமா நாட் ஸ்பேமான்னு சொல்லுதுன்னா அப்ப அது கரெக்டா சொல்லுதா, எத்தனை முறை அது கரெக்டா சொல்லுது, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? இங்க ஒரு டிஃபைன்ட் அவுட்புட் கிடையாது. இப்ப நம்ம ட்ரெயின் பண்ணிட்ட பிறகு ஒரு 100 இமெயில்ஸை கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுன்னு சொல்றோம்னா அந்த அல்காரிதம் ஒரு 80 மெயில கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம், 20 மெயில்ஸை தப்பா கூட ப்ரெடிக்ட் பண்ணலாம். எல்லா மெயிலையுமே அது கரெக்டான கேட்டகரியில தான் ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ 100ல 80 மெயில் அதால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா இந்த மாடலோட அக்யூரசி, அந்த மாடலோட அக்யூரசி 80%ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 100ல 80% தான் அதால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா மறுபடியும் டேட்டா செட்ல பிரச்சனையா அல்ல அதை புரிஞ்சுக்கிற அல்காரிதம்ல ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்து அதை ஃபைன் டியூன் பண்ணணும். அப்படி ஃபைன் டியூன் பண்ணும்போது நமக்கு 80% இருந்த அக்யூரசி மே கோ அப் டு 95, 98 அந்த மாதிரி போகலாம். ஸோ ஒரு மாடலோட எஃபிஷியன்சியை நம்ம ஃபர்ஸ்ட் எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவோம், இல்லை எதை வச்சு அசஸ் பண்ணுவோம்? அக்யூரசின்ற மெட்ரிக்கை வச்சு தான் அசஸ் பண்ணுவோம். அது இல்லாம நமக்கு நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக அக்யூரசி மட்டும் சொல்றேன். ஸோ உங்க மாடல் எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ உங்க மாடல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் கொடுக்குற 100 மெயில்ஸ்ல உங்க மாடலால 30% ஆஃப் த மெயில்ஸ் தான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா அப்போ நிறைய பிரச்சனை இருக்கு உங்க மாடல்ல. மாடல்னா என்ன? டேட்டா பிளஸ் அல்காரிதம் சேர்ந்து வந்த ஒரு என்டிட்டி தான் மாடல். அப்போ அந்த டேட்டால ப்ராப்ளம் இருக்கா இல்ல அல்காரிதமை கரெக்டா ஃபைன் டியூன் பண்ணணுமான்னு அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் பில்ட் பண்ணிக்கிறது தான் மெஷின் லேர்னிங் ப்ராசஸ். இப்படிதான் நீங்க மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராமிங்ல யோசிக்கணும். ஸோ வேர் மெஷின் லேர்னிங் ஒர்க்ஸ், நம்ம ட்ரெடிஷ்னல் லேர்னிங் எங்க ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ மெஷின் லேர்னிங் எங்கெல்லாம் ஒர்க் ஆகும்? ரூல்ஸ் ஆர் ஹிடன் ஆர் டூ காம்ப்ளெக்ஸ். அங்க என்ன பார்த்தோம்? ட்ரெடிஷ்னல்ல வேர் ரூல்ஸ் ஆர் கிளியர் அண்ட் ஃபிக்ஸட். இங்க அப்படி கிடையாது. இப்போ ஒரு மெயில ஸ்பேமா இல்ல நாட் ஸ்பேமான்னு சொன்னோம்னா அதுக்கு வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. சப்ஜெக்ட்ல தெரியுதா, கண்டென்ட்ல தெரியுதா, இல்ல யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்கள வச்சு ஸ்பேம்னு சொல்லணுமா, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் மூலமா ஒரு மெயில ஸ்பேமா நாட் ஸ்பேமான்னு நம்ம கணிக்க முடியும். ஸோ இங்க நீ இந்த சப்ஜெக்ட்ல இந்த மாதிரி வார்த்தை இருந்தா அதெல்லாம் ஸ்பேம்னு சொல்லிடுன்னு நம்ம ஃபிக்ஸடா நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால இங்க கிளியர் கட் ரூல்ஸே நம்மளால எழுத முடியாது. அதனாலதான் நம்ம இங்க ரூல்ஸா எழுதல. வேற ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதம் இதை படிக்க வச்சு நிறைய டேட்டால இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் அது எடுக்குது. அப்போ ஒரு பேட்டர்னை மட்டும் அது கான்சென்ட்ரேட் பண்ணாது, பல பேட்டர்ன்ஸோட மேப்பிங்கா தான் உங்க மாடல் உருவாகும். ஓகே, அதனாலதான் இங்க ரூல்ஸ் ஆர் ஹிடன். ஏன்? அந்த ரூல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதம்ல எழுதியிருக்காங்க, அது நமக்கு தெரியாது. So we will call only the statistical algorithm. We will not define the algorithm. Please புரிஞ்சுக்கோங்க. So statistical algorithm எல்லாமே hidden and complex தான் இருக்கும். அதுக்கு எவ்வளவு பெரிய டேட்டா கொடுக்கணும்? We need large data sets. ஒரு வேல்யூ 2 வேல்யூ கொடுத்துட்டு நம்ம மெயில்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண சொல்ல முடியாது. So we need to give lot and lot of data. So அதனால we require large data sets. And நமக்கு ப்ரெடிக்ஷன்ஸோ இல்ல பேட்டர்ன் டிடெக்ஷனோ நமக்கு தேவை. எங்கெல்லாம் பண்ணலாம்? ஸ்பேம் டிடெக்ஷன் நம்ம ஆல்ரெடி அதை பத்தி பேசிட்டோம். ஸ்பேம் மெயிலா நாட் ஸ்பேம் மெயிலான்னு டிடெக்ட் பண்றதுக்கு. ஸ்பீச் ரெகக்னிஷன்னா திஸ் வில் கம் அண்டர் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ நம்ம இப்போ டாக்கிங் டாம்லாம் இருக்கு, டாக்கிங் பாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா,
அப்போ அவங்க ஒரே மாதிரி ஆளுங்க பேச மாட்டாங்க. ஒரே ஆக்சென்ட்ல பேச மாட்டாங்க. ஒரே இதுல பேச மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் ஹாய் சொல்றதுக்கும், இன்னொருத்தர் ஹாய் சொல்றதுக்குமே அந்த வாய்ஸ்ல, மாடுலேஷன்ல, ஆக்சென்ட்ல நெறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்குது. ஸோ இது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ நம்ம வேர்ட்ஸ யூசர்ஸ் பேசும்போது ஒரு மெஷினால எப்படி அத ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட்டா புரிஞ்சு, அத ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்ணுது, இல்ல அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. இதுவும் ப்ரெடிக்ஷன் தான். ஆல்ரெடி அந்த மாடல நெறைய லாங்குவேஜ் நெறைய ஆக்சென்ட்ல, நெறைய வேர்ட்ஸோட ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமா ஒரு ஹாய எத்தன விதமா சொல்ல முடியும்? ஒரு ஹலோவ எத்தன விதமா சொல்ல முடியும்? எவ்ரிஒன் அப்படின்றத எத்தன விதமா சொல்ல முடியும்? அப்படின்னு அது ஒரு மேப்பிங் வச்சிருக்கும். அதுக்குள்ள உட்பட்டு ஒருத்தர் பேசம்போது, அதால அத புரிஞ்சுக்க முடியும். இதிலிருந்து எக்ஸ்டர்னலா இல்ல இத விட வித்தியாசமா யாராவது பேசும்போது, அப்ப அந்த மாடல் திணறும். பட் we were able to teach the machine to recognize human natural language. இதுதான் நம்ம இங்க அச்சீவ் பண்ற விஷயம். எப்படி ஒரு மெஷினை லேர்ன் பண்ண வச்சிருக்கோம். ஃபேஸ் டிடெக்ஷன். இது நிறைய இடத்துல நிறைய பேர் பார்த்திருப்போம். நம்ம ஃபேஸை வச்சு நம்மளோட ஐடென்டிட்டி. ஸோ நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோமா, ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்குமா, அப்படிலாம் இருக்காது. ஆனா அதையும் மீறி நீங்க எந்த ஹேர் ஸ்டைல்ல போனாலும், எந்த மேக்கப்ல போனாலும், ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ வச்சு நீங்க தான் அப்படின்றத டெய்லி அதால பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சு உங்களுக்கு அட்டெண்டன்ஸோ இல்ல ஆக்சஸோ குடுக்குது இல்லையா? அதுவும் இந்த மாதிரி நெறைய ட்ரெய்னிங் பண்றதுனால தான் பண்ண முடியுது. அண்ட் தென் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்க்கு நமக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Facebook, Insta, YouTube. அப்ப நீங்க என்ன கன்டென்ட் பார்க்குறீங்க? அது லேர்ன் பண்ணிக்குது. ஆஸ் எ யூசரா உங்க இமெயில் ஐடி மூலமா நீங்க என்னென்ன கன்டென்ட்ட அதிகமா பார்க்குறீங்க? அப்படின்றத அது தானா லேர்ன் பண்ணுது. யாருமே அதுக்கு ரூல்ஸ் எழுதி வைக்கல. நீங்க நீங்க பண்ற டச், நீங்க ஸ்க்ரால் பண்றது, நீங்க லிசன் பண்றது, ஒரே பேஜ்ல ரொம்ப நேரம் இருக்கிறது, எவ்வளோ நேரம் அந்த வீடியோவ எவ்வளோ செகண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, எல்லாமே பின்னாடி அது பேக் எண்ட்ல ரீட் பண்ணுது. அத வச்சு அந்த கேப்ஷன்ஸ வச்சு, ஓகே இந்த யூசர் இஸ் இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ் டைப்ஸ் ஆஃப் வீடியோ. நம்ம அடுத்து வரும்போது, இல்ல அடுத்தடுத்து இந்த மாரி டைப்ஸ் ஆஃப் வீடியோஸே ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு யூடியூபோ, இன்ஸ்டாவோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுக்குது. ஸோ இது எல்லாமே எதனால? The backend algorithm is constantly learning and constantly listening to your feeds. Accordingly, it reacts. ஸோ இது எல்லாமே தானா நடக்கிறது. இது இது எல்லாமே was made possible by machine learning. ஸோ வியூவர்ஸ், இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா வாட் இஸ் மெஷின் லேர்னிங், ஹவ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லேர்னிங்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.